அன்பு உள்ளங்களே, அன்பு நான்பிராமின் உள்ளங்களே, அந்த அளவிற்கு வெறுப்பேற்றி விட்டார்கள் என்று பொருள். தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமைகளிலே கலந்து கொள்கிறீர்கள். நான் ஏதோ பெரிய அளவிலே ஒரு குறி சொல்வதோ அல்லது ஒரு பெரிய யாகம் வளர்த்தி இந்த யாகத்தில் கலந்து கொள், நீ பெரிய பணக்காரனாகி விடுவாய் என்றோ இது மாதிரியெல்லாம் எதுவும் சொல்வதில்லை. அப்பொழுதிலிருந்து இப்பொழுது வரை ஒரே மாதிரியாக இறைவன் அல்லது ஐயப்பன் சாமிகள் சொல்லி தந்ததைப் போல இறைவன் என்கின்ற அந்த பெரிய பரம்பொருள் அது மிகவும் சுவையானது, வாழ்க்கைக்கு பெரிய இன்பத்தை தரக்கூடியது. அதனுடைய ஒரு சில துளிகளாக அடியேன் அனுபவித்து கொண்டிருக்கிற அந்த பெரிய இன்பத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதை பற்றி உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். இவ்வளவுதான். அதிலே தானாகவே உங்களுக்கு உலகில் பிரச்சனைகளையும் தீர்ந்தால் அது உங்கள் பக்தியை பொறுத்தது இல்லையா? பெரிய அதிசயமே செய்து காட்டுகிறார் இயேசுபிரான். ஆனாலும் அவரிடம் நன்றி சொல்ல வரும் பொழுது உனது பக்தி உன்னை சுஸ்தப்படுத்தியது என்று தான் சொல்லுகிறார். சத்தம் வர வேண்டுமென்றால் 2 கைகள் வேண்டும். ஒரு கை தட்டி ஓசை வருவதே இல்லை. ஒரு கை என்பது அருளாளனுடைய நிலை, இன்னொரு கை என்பது உங்களுடைய பக்தி. 2 சரியாக தட்டினால் ஓசை என்கின்ற பலன் உங்களுக்கு தானாகவே கிடைத்து விடுகிறது. அதனால் இவையெல்லாம் செய்யாமலே வெறும் கடவுளை பற்றி மட்டுமே பேசியே என்னிடம் தொடர்ந்து நீங்கள் இவ்வளோ பேர் வந்து கொண்டிருப்பது ஒரு விதமான மகிழ்ச்சி தான். அது பக்தி இருப்பதனால் தொடர்ந்து வருகிறீர்கள், உங்களுக்கும் பிடித்திருக்கிறது. குறி சொல்வது கிடையாது என்று பலகையே எழுதியே வைத்திருக்கிறோம், அவ்வளவுதான். வருகிற அளவுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த 20-25 வருட காலங்களிலே உங்களிடம் நான் பெரிய அண்டப்புழு ஆகாசப்புழு புழுகி ஹெலிகாப்டரில் பறந்ததும் கிடையாது, ஏரோப்ளேன் வாங்கியதும் கிடையாது. அதிகபட்சமாக இந்த மண்டபம் கட்டினோம், அவ்வளவுதான். அதனால் புழுக வேண்டிய அவசியமும் எனக்கும் இல்லை. கடவுள் துறை என்பதே நம்பிக்கையை அஸ்திவாரமாக கொண்டது. ஒருவர் சொல்லுவதை மற்றவர் நம்ப வேண்டும். அதில் ஏமாற்றுகிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள், இல்லை என்று சொல்ல முடியவில்லை. பயிர் என்று இருந்தாலே களை என்று இருக்கும். ஆனால் களை அதிகமாகவும் பயிர் கொஞ்சமாகவும் உள்ள ஒரு துறையாக இது இருக்கிறது. ஆனால் என்ன செய்ய முடியும்? அதனால் அந்த வாதங்கள் பார்ப்பதற்கு ஒரு புத்திசாலித்தனமான வாதங்களைப் போல தோன்றும். அவர்கிட்ட போனால் காதில் பூ வச்சுன்னு தான் எல்லாத்தையும் கேட்டுன்னு வரணும் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு ஒரு கவர்ச்சிகரமான ஒரு வாதத்தை போல தோன்றும். ஆனால் என்னை பொறுத்தவரை அருளாளர்கள், இறைவனுடைய விளையாட்டுக்கள் அதிகமாக வாழ்விலே நிகழ்த்த பெற்றவர்கள் சொல்வதை கேட்கும் பொழுது காதிலே பூ வைத்து கொண்டு கேட்டால் நல்லது. அதனால தான் இன்றும் கூட சில கோயில்களில் நீங்கள் பார்க்கலாம், அந்த சாமிக்கு போட்ட பூவை கொடுத்த உடனே வாங்கி உடனே காதில் வைத்துக் கொள்வார்கள். ஏனென்றால் பகவானே, பெருமாளே, உலகியல் விஷயங்களில் என் புத்தி நன்றாக வேலை செய்யட்டும், ஆனால் உனது நம்பிக்கை உனது பக்தி என்று வரும்பொழுது நான் காதிலே பூ வைத்த முட்டாளாக கேட்டுக்கொண்டிருப்பேனாக என்று பொருள் அதற்கு. அப்படித்தான் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் என் குருநாதரிடம். என் குருநாதரிடம் மட்டுமல்ல, எல்லா சாமியாரிடமே அப்படி தான் கேட்டுக்கொண்டிருந்தேன். எந்த சாமியாரிடம் போனாலும் அவர்களுக்கு என்னை பிடிக்கும். ஏனென்றால் இரவு 1 மணி வரையே பேசினால் கூட சளைக்காமல் கேட்டுக்கொண்டிருப்பேன். எனக்கு சந்தேகமோ சலிப்போ வந்ததே இல்லை. அவர்கள் சொல்வதை முழுமையாக கேட்டுக்கொண்டிருந்தேன். அதுதான் என்னை வளர்த்ததே. உங்களுக்கு தெரியுமா ஒரு அதிசயம்? இதுவரை ஒரு போலி சாமியாரை கூட நான் சந்தித்ததில்லை என் வாழ்நாளில். என் வாழ்நாளில் என்னை சந்தித்தவர்கள் எல்லோருமே நல்ல சாமியார்கள்.
அவர்கள் சொல்வதை விடிய விடிய கூட கேட்டுக்கொண்டிருக்கலாம். உண்மையில் அதுதான் என்னை முன்னேற்றியது. சிலர் ஏமாற்றுகிறார்கள் என்றால் அதற்கு நான் என்ன செய்வது? நீங்கள் ஏன் ஏமாறுகிற நிலையில் இருக்கிறீர்கள் என்று தெரியவில்லை, உண்மையிலேயே தெரியவில்லை. ஒன்றுமே இல்லாமல் சாதாரண பிச்சைக்கார சாமியார் கூட எனக்கு எப்படி பிச்சை எடுப்பது என்று சொல்லி கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். அவர்கள் அந்த எதுவுமே தெரியாது, வெறும் காவியை கட்டி கொண்டு பிச்சை எடுப்பதற்காக காவி கட்டி கொண்டு சுற்றி கொண்டு இருந்தவர்கள். அவர்கள் திடீரென்று நான் அவர்கள் கண்ணிலே பட்டவுடன் அவர்களை பொறுத்தவரை நானும் பிச்சை எடுக்கிற ஒரு சாமியார். ஆனால் என் மீது அவர்களுக்கு அன்பு வந்து விடுகிறது. வந்தவுடன் எங்கெங்கெல்லாம் போனால் பிச்சை எடுத்தால் நிறைய பிச்சை கிடைக்கும், எங்கெல்லாம் சென்றால் பிச்சை கிடைக்காது, எந்த பக்கம் போனால் போலீஸ்காரன் பிச்சை எடுத்த காசை பிடிக்குவான், சின்சியராக கேட்பேன். உண்மையாக மகிழ்ச்சியாக இருக்கும் எனக்கு. ஏன்னா நம் நலம் நாடுகிறார் அவர் இல்லையா? நான் ஏமாறக்கூடாது, நான் லாபம் சம்பாதிக்க வேண்டும் பிச்சை எடுத்து என்றது விரும்புகிறார். அந்த விருப்பம் அவருடைய எப்படி வந்தது? அதுதான் கடவுளுடைய அருள். ஏமாற்றவே இல்லை, அவரும் எதுவுமே இல்லை தான், பெரிய சாமியார் இல்லை, கடவுளை பற்றி எதுவுமே தெரியாது, ஊராக சென்று பிச்சை எடுப்பவர் தான். அவரை பொறுத்தவரை நானும் அப்படி ஊராக சென்று பிச்சை எடுக்கிற ஒரு சாமியார். உடனே பாசம் பொங்கி வந்து எனக்கு அவருடைய வழிகளை எல்லாம் சொல்ல, நான் உண்மையிலே சொல்லி இதுவரை அவரை பற்றி மட்டமாகவோ பிச்சை எடுக்கிறதுக்கு போய் சாமியார் ஆகிறேன்னு நினைத்ததே இல்லை. அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. ரொம்ப சந்தோஷம் சாமிகளேன்னு சொல்லிட்டு தான். ஏனென்றால் எனக்கு அப்படி தான் தோன்றியது. நம் நலன் நாடுகிறார் அவர். அவருக்கு என்ன தலையெடுத்து அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவர் ஒன்று பிச்சை எடுத்து போயினே இருக்கலாம். அந்த பிச்சை எடுத்தாலும் நான் பிச்சை எடுக்கிற சாமியை நினைத்து கொண்டு எனக்கு அவருடைய யுக்திகளை எல்லாம் சொல்லிக் கொடுக்குறார். எங்கெல்லாம் போய் பிச்சை எடுக்க வேண்டும், மயிலாப்பூர் பக்கம் மட்டும் போகாத, அங்கே பிச்சை எடுக்கிற காசை போலீஸ்காரன் பிடிங்குவான் சொல்லி. எனக்கு உண்மையிலே கிண்டலோ கேலியோ எதுவுமே தெரியவில்லை. மிகவும் உண்மையாக கேட்டுக்கொண்டது. சதாசிவபேந்தர் எப்படி ஞான பாடம் கேட்டேனோ அந்த அளவுக்கு உண்மையாக அவரிடம் இந்த பாடத்தை கேட்டேன். அப்படிங்களா நான் கேட்க ஆர்வம் வந்தவுடன் ஆர்வமாக கேட்டால் நிறைய சொல்லி தருவார்கள். நிறையா ஒரு ஆள் முடியும் எல்லாத்தையும் சொல். அதுதான் இந்த இடத்துல தேவைப்படுகிறது. பக்குவம் என்பது நம்முடைய ஆர்வத்தை பொறுத்தது. நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு தெரிந்தவரை நீ உண்மையிலேயே கடவுளை தேடுபவனாக இருந்தால் நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் கடவுளை தெரியாதவன் கூட உன்னை ஏமாற்ற வேண்டிய அவன் நினைக்க மாட்டான். அவனுக்கு தெரிந்த விஷயத்தை சொல்லி தந்துவிட்டு தான் சென்று விடுவான். இது எனது அனுபவ பாடம். இந்த பக்குவங்களில் வைத்து கொண்டு குருநாதரிடம் சென்றதனால் நான் முழுமையாக தேறிவிட்டேன். அவரும் என்னை பார்த்தவுடன் ஆர்வமாக சொல்லித்தர ஆரம்பித்தார். எல்லாவற்றையும் கேட்க ஆரம்பித்தேன். அது பெரிய விஷயமாக இருந்தது. 10 வருடங்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார். 10 வருடம் எனக்கு சலிக்காமல் கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் சொல்வதை எல்லாம் நடைமுறைப்படுத்தி கொண்டிருந்தேன். சாதாரண ஒரு விஷயம் சொன்னால் கூட உடனே செயல்படுத்தி விடுவேன். வீட்டில் போய் ஈஸ்டரை போட்டு படுத்துன்னு சிவசிவான் கட்டுறா அதான்டா உனக்கு அப்படின்னு கூட சொன்னார். யாருன்னா சாப்பாடு எடுத்து வந்து கொடுத்தா தின்னுட்டு கடை, அதுக்கு மேலே அவனுக்கு என்ன சொல்கிறது? அவனுக்கு ஒன்றும் உலக விஷயங்கள் ஒன்றும் ஆர்வம் கிடையாது. அப்போ இப்படி தான் கிடக்கணும். எங்கள் அம்மா என்ன சொல்லுவா, முட்டாளுக்கு இருக்குதுடா 3 வேளை மோரும் சோறும் அப்படின்னு என்ன திட்டுவா. இப்போ நான் அவனை சொல்ல வேண்டியதாகுது என்னவார், முட்டாளுக்கு இருக்குது 3 வேளை மோரும் சோறும். ஏன் 3 வேளை மோரும் சோறு ஆச்சா போதும், அவன் திருப்தியாக செட்டில் ஆகிடுவான். அதை உண்மையாக எடுத்துக்கொண்டு அதே மாதிரி ஈஸ்டர் போட்டு படுத்துட்டு நாள் முழுதும் சிவசிவான்னு இருந்தால் வருடக்கணக்கில் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சந்தேகமே வரவில்லை. குருநாதர் சொன்னால் குருநாதர் இவ்வளோ எளிமையாக சொல்கிறார். அப்படி எண்ணி ஒரு வகுப்பில் போய் உட்காந்தேன். உனக்கு இது எளிது, உன்னை வைத்து கொண்டு தான் எல்லோருடைய இதை பொதுவாக சொன்னேன். எத்தனை பேர் செய்கிறாங்கன்னு கேட்டார். உன்னால் முடியும், எதையாத்தையும் உதிரி போட்டுட்டு நாள் முழுவதும் கிடைத்த சாப்பிட்டுன்னு சிவசான் இருக்கு. உன்னால் முடியும், மற்றவர்களால் முடியாதுன்னார். உனக்கு எளிமையாக இருக்கிறது இது, இதுனா இவ்வளோ எளிதாக இருக்குதுன்னு நினச்சேன் நான். மூச்சைப்பிடி காற்று இழுன்னு சொல்லுவார் பொழுது 12 அங்குலம் உள்ளே இழுத்து 8 அங்குலம் வெளியில் விட்டு அதெல்லாம் சொல்லுவார் பொழுது நினச்சா சிவசிவான் கடைன்னார ஈஸியாக இருக்குது. அம்மனு ஈஸியாக போட்டு சிவசிவான் என்ன சொல்லி கிடத்துல என்ன கஷ்டமே இல்லை. நம்ம கமலக்கண்ணன் அப்போ ஒர்க் பண்ணியிருந்தார். அவருக்கு கேட்கணுமா, அவர் டெய்லி நைட்டில் 10 இட்லி வாங்கின்னு வருவார். அடுத்த நாள் மறுநாள் 10 இட்லி வாங்கின்னு வருவார்.
நைட்டோட நைட்டு 10 இட்லி, அவர் 10 இட்லி தான் தின்னுவேன். என்னைக்குன்னா ட்ரெயினில் ஆட்டாச்சு நைட்டு 1 மணி கூட வாங்கின்னு வருவார். அதை சாப்பிட்டது எனக்கு எந்த கஷ்டமே தெரில. சிவான்னு தான் கடந்து அப்படியே தேறிட்டேன். அவருடைய முற்பிறவிகள்லாம் சொன்னார், எங்கேயுமே சந்தேகமாக வரல. தத்தாத்திரேயராக இருந்தேன், புத்தரிடம் பாடம் படித்தேன், 18ஆம் நூற்றாண்டு சதாசிவமேந்திரராக இருந்தேன், ஆனாயனாயன் அரிஜனக்குடியில் பிறந்த ஆனாயனாராக இருந்தேன், நாயனார் என்ற நிலையை எட்டி பிடித்தேன். ஜாதி தடையே இல்லை எனக்கு. ஒரு பிறவியிலே நான் அரிஜனன், இந்த பிறவிலே நான் பிராமணன். எனது உண்மையான ஜாதி எதுன்னு கேட்டார். உக்கிர பெருவழுதியாக இருந்தேன், மன்னனாக மதுரையை ஆண்டேன். வில்லுமங்கல சுவாமிகளாக இருந்தேன், கேரளாவிலே கிருஷ்ண கர்ணாமிரதம் எழுதினேன். இவ்வளவும் சொன்னார். எங்கேயுமே எனக்கு சந்தேகமாக வரலையே. ரொம்ப சந்தோஷமாக கேட்டுக்கொண்டிருந்தேன். இவ்வளோ பெரிய மகானிடம் பாடம் படிக்கிறேன், அது மட்டும்தான் இருந்தது. நாம தேரணுமேன்னு பயந்துருந்து. அதோடு ஒரு முறை அவர் கிண்டல் அடித்தார் சாமிகள். எல்லாம் எவனோ ஞானம் வராது, ஞானத்துக்கு வரமாட்டான் பொழுது நான் இப்படி நினச்சின்னு இருந்தா, ஒரே வரத்தை மட்டும் நம்மளுக்கு ஞானம் வராத போயிட்டா என்னடா செய்து பயந்துன்னு உட்காந்துக்கிறான் என் எதிர்கண்ணர். உண்மையில் பயந்து தான் உட்காந்துருப்போம். இவ்வளோ பெரிய குரு இருந்தால் நம்ம ஞானம் போயிட்டோம்னா அப்புறம் நம்ம தேர முடியாது, எங்கடா தப்பு பண்ணிவிடுமோன்னு. அதனால் அந்த பிராமணர்கள் அது எவ்வளோ இன்சல்ட் பண்ணாலும் என்ன பண்ணாலும் கோவம் வராத பார்த்துப்போம். மனசில் கோவம் வந்துட்டால் ஞானம் வராது. கோவம் ஞானத்தின் எதிரி, அப்படியே இருப்போம் சைலண்ட். இன்னும் கூட அந்த பழைய அன்பர்களுக்கெல்லாம் தெரியும். என் தம்பி ஒரு நாள் பார்த்து கேட்டாங்களாம், உங்கள் அண்ணனுக்கு கோவமே வராதா? நாங்களும் பார்த்துட்டோம், எவ்வளவோ இன்சல்ட் போனாங்க, அமைதியாக இருப்பார், அவருக்கு என்ன கோவமே வராது அவருக்கு அப்படின்லாம் கேட்டிருக்கிறாங்க. வரும் எனக்கு, ஆனால் கோவம் தான் ஞானம் வராதுன்ற பயமும் கூடவே வரும். அதனால் இப்போ இருக்கும். நமக்கு தேவை குருநாதர். இவங்க என்ன பண்ணிட்டோம், எதாவது பண்ண நம்ம கர்மா அவங்க மூலமாக ஒரு தீருது, அவ்வளோதான். நம்ம எவ்வளோ பேர் இன்சல்ட் பண்ணியிருப்போம், எவ்வளோ பேர் என்னென்னமோ பண்ணியிருப்போம், நம்மளுக்கு எங்கே தெரியும். அதனால் அப்படி எடுத்துப்போம் சொல்லிவிட்டு அப்படியே தான் போகணும். தேறினேன், எனது நம்பிக்கை ஜெயித்து விட்டது, தேறிவிட்டு. இது ஆகஸ்ட் மாதம்தான் 1989 நினைக்கிறேன். ஆகஸ்ட் மாதம் ஒரு வகுப்பில் அந்த ஞான அனுபவம் எனக்கு சித்தியானது. எனது பைத்தியகாரத்தனமான செயல்பாடுகள்லாம் எனக்கு பெரிய வெற்றியை தந்து விட்டது. அவையெல்லாம் உண்மை என்று நிரூபிக்கப்பட்டு விட்டது. எனக்கு எதுவுமே வீணாகவில்லை. இதெல்லாம் பைத்தியக்காரக்கூடாது. எவ்வளோ இன்சல்ட் பண்ணாலும் கம்முன்னு இருக்கிறது, சொத்து பத்தெல்லாம் விட்டுட்டு யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர், நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தேன், அவனால் வேலை அதெல்லாம் ஒதுக்கிட்டு குருவே கதி, அவரே கான்சன்ட்ரேட் பண்ணி பைத்தியகாரத்தனமாக தான் எல்லாம் இருந்தாங்க. எலும்பு தோலுமாக கூட மாறிட்டேன். அப்படியே இழைச்சி போய் ஊரே அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. சொந்தக்காரங்களாம் சொல்லிட்டாங்க பைத்தியம் பிடிச்சிடுச்சின்னு. இருந்தாலும் குரு அது அவர் கொடுத்த ஒரே நம்பிக்கை. அங்கே அவர் சுற்றி இருக்கிறவங்களும் அவங்களாம் நல்ல வசதி வாய்ப்பில் முன்னேறினே இருக்கிறாங்க இல்லையா. எல்லாம் சாதாரண வரவங்க தான். அவங்க பசங்கள்லாம் எம்எஸ் படிக்கிறாங்க அமெரிக்காவில் போய். எல்லாம் பெரிய பெரிய பையன் ஸ்டேட்ஸுக்கு போயிட்டான். அது பிராமணர் கேட்கணுமா, நல்லா முன்னேறுறாங்க, இல்லைன்னு சொல்ல. நான் திரும்பி கூட பார்த்ததே கிடையாது. இப்போ சொல்கிறேன்னு தான் நான் பார்த்த கூட திரும்பியே பார்த்ததில்லை. நாட்டம் ஒன்றே இரு பொம்மல் ஆட்டம் என்றே இரு சர்க்குரு பாதத்தை நம்பு, அவ்வளோதான் பட்னத்தார் சொன்ன உபதேசம். அது ஒன்றே குறியாக இருந்து ஜெயித்து தான் விட்டேன். அதுக்கு பிறகு சொன்ன ஜெயித்தவர், இதுக்கு பிறகு நீ இதே போல் நாள் முழுக்க சிவிஸ்வான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ எளிதாக இருக்கலாம், ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். தானாகவே உனக்கு அடுத்த நிலைகள், அந்த முதல் நிலை தான் கடினமாக போராட வேண்டும். இதற்கு பிறகு தானாகவே அடுத்த நிலைகள் சென்றுவிடும். உன்னை தேடி உன்னிடம் வருவர்களுக்கு மாத்திரம் கடவுளை பற்றி சொல்லுன்னு சொன்னார். அப்படி தான் நீங்கள் மாட்டிக்கினீங்க. நீங்கள் என்னிடம் வந்தவுடன் நான் கடவுளை பற்றி சொல்ல ஆரம்பித்தவுடன் அது பார்த்தா நீண்டுக்கினே போது ஆன்மார் வாழ்மார் நீண்டு எழுதுறாங்களே. பார்த்தா 1 2 இல்லை, நான் சாதாரணமாக எடுத்துக்கொண்ட நிலைகள் எல்லாம் பெரிய பெரிய விஷயமாக இருக்கிறது. ஆஹா, உண்மைதான். அது இன்னும் புதிதாக வருகிறது. அதுக்கு பிறகு அப்படியே ஒரு பொதுவாகவே நான் உபதேசங்களெல்லாம் சொல்லிக்கொண்டே வந்த பிறகு இந்த பிராமண மோதல் வந்து விட்டது. பிராமணர்களோட கிண்டல் கேலி எள்ளி நகையாடுறது, அவர்கள் அது எல்லாம் புது பாடமாக வந்தது. இப்போ நம்ம 4-5 வருடங்களாக என்னடா இது சொல்லிட்டு அவர்களுடைய முறைகள் எல்லாம் மெதுவாக தெரிய ஆரம்பிச்சு, அதற்கு பிறகு பிராமண ஆவிகள் என்ன பண்ணுதுன்றலாம் தெரிய ஆரம்பிச்சு. இது புது பாடம். இதில் இந்த நெகட்டிவில் இருக்கிற பாடம் ரொம்ப டேஞ்சர். அது
அதை கற்றுக்கினே வரும்போதே ஒரு பக்கம் இறைவனுடைய பாசிட்டிவ் விடாமல் பிடித்து கொண்டே இருக்க வேண்டிய, இல்லைன்னா அதுக்கிட்ட போயிடும். யாருக்குமே அதில் ஞானமோ மீதியே அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவன் பான்னு கொக்கி போட்டு நம்மளை அந்த வெறுப்பேற்றுறதுன்ற பண்ணிக்கினே இருப்பான். அவன் கோடிக்கணக்கில் இருப்பான். நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. ரொம்ப பொறுமையாக. அதுக்கப்புறம் நிறைய பயிற்சி தேவைப்பட்டது. நிறைய ஜப தியானம், பொறுமை, அமைதி இதெல்லாம் எழுந்துரும்போது இவனுங்கிட்ட வம்புல மாட்டி அந்தளவுக்கு இவனுங்க பண்ணுறானுங்க. அது பார்த்து நேரும்போது பார்த்தா இந்த பிராமண ஆவிகளுடைய தொடர்பு என்னடா இது. அதை பார்த்து நேரும்போது பார்த்தா அந்த இப்போ அந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜியை வச்சு நம்முடைய ஆக்டிவிட்டீஸை அப்படியே நேராகவே பார்க்குறது, நேராகவே கேட்குறது. அந்த டெக்னாலஜி வந்துடுச்சு இப்போ சேட்டலைட் மூலமாக. இப்போ நீங்கள் இங்கே கேட்குறீங்க, வெளியூரில் இருந்தால் அவங்க ஃபோனில் ஆன் பண்ண வச்சு அவங்களுக்கு கேட்க வைக்கலாம். ஆனால் இப்போ அந்த மாதிரியே இல்லை. அந்த வைஃபை ரேஞ்ச் எங்கே இருக்குதோ அது வழியாக அப்படியே பார்க்கலாம், பேசலான்னு இருந்தது ஒரு காலத்தில். இப்போ புது சேட்டலைட் விட்டுனேங்கிறாங்கல்ல இந்தியா. அதில் ஏதோ ஒரு சேட்டலைட் என்னென்னா அந்த முக்கியமான துறை இருக்குது இல்லையா, இராணுவ ரகசியத்துறை, அந்த துறையில் இருக்கிறவங்களால இப்போ அந்த சேட்டலைட் மூலமாக எங்கே இருக்கிறவங்க பேசுகிறதையும் கேட்க முடியும், எங்கே இருக்கிறவங்க நடவடிக்கையும் பார்க்க முடியும். செவுருலாம் தடையே இல்லை. அந்த அளவுக்கு எக்ஸ்ரே இது மாதிரி ஏதோ வச்சு பண்ணுறேன். உடம்பெல்லாம் பாதிக்குது எனக்கு. அதால் 24 மணி நேரமாக கவனிக்கிறேன். அது ஒரு பக்கம், அது ஒரு புதுசாக. இப்போ அதில் உங்களுக்கு தெரிஞ்சது தான், அந்த முக்கியமான இடத்துல இருக்கிறவங்களாம் பிராமணாக தான் இருப்பான். அந்த கீ பொசிஷன் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அவன் தான் கேப்சர் பண்ணி வச்சுருப்பான். ஏன்னா அதெல்லாம் குடுமி, அந்த குடுமி துறையெல்லாம் அவங்க கையில் தான் இருக்கும். ஒன்றுமே நீங்கள் செய்யவே முடியாது. இதில் இப்போ நீங்கள் நான் பிராமணன், நீங்கள் எல்லாருமே பிராமணன் எழுத்து நிற்க போகிறது கிடையாது. இதில் நான் ஒரு ஆள் தான் இருப்பேன். அப்போது என்னை தனியாக செக்யூரிட் பண்ணி என்னை தனியாக வாட்ச் பண்ணி என்னை மட்டும் அழிச்சா போதும். என் மூலமாக பரவுகிற பிராமண எதிர்ப்பு உங்களுக்கெல்லாம் ஸ்டாப் பண்ணிடலாம். அந்த மாதிரி அந்த யுக்தியோடு. அது ஒரு பக்கம் புது பாடம். அதான் சொன்னப்போ பிரம்மேந்திரர் சொன்னது சரியாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் நீ நிறைய புதிய உண்மைகள் தெரிந்து கொள்வாயின்னு சொன்னார். ரொம்ப புதிய உண்மைகள் தெரிந்து கொள்வாய். என்னென்னா இவங்க பண்ணுற அட்டகாசம் ஒரு பக்கம். இதில் இன்னொரு பாசிட்டிவும் தெரிந்து கொண்டு மறைந்த பிறகும் பிரம்மேந்திர தொடர்பு கொடுது. பெரிய அதிர்ஷ்டசாலினான். வாழும்பொழுது எப்படி அவர் இந்த பிராமணர்கள் கமெண்ட் அடிக்கும் போதெல்லாம் என்னை தேத்தி கொண்டு வந்தாரோ அப்படியே கமெண்ட் அடிப்பாங்க. நம்மளாம் வளர்ந்துக்கினே போகிறோம், ஒருத்தர் மட்டும் தெரிஞ்சுக்கினே போகிறான் சார், 10 வருஷமாக வரான், ஏன்னா எலும்பு தொழுமாக ஆகினுக்கிறேன், காவி போட்டுனுக்கிறேன், போஞ்சினே போகிறோம், ஒருத்தர் மட்டும் தெரிஞ்சுக்கினே போகிறான்னா என்ன அர்த்தம், அவ்வளோ பாவியாக நான் கமெண்ட் அடிப்பாங்க. அப்போ சாம உட்காந்து அதுக்கப்புறம் பிரம்மேந்தர் வருவார். அவருக்கு தான் எல்லாம் தெரியும். வரும்பொழுதே அவருக்கு தெரியும் அங்கே என்ன முன்னாடி என்ன நடந்துட்டே தெரியும். அதுக்கு தான் பதில் சொல்லுவார். அப்போ அதெல்லாம் சொல்லுவார். நீ அதை பொருட்படுத்தாதேன்னு சொல்லுவார். குரு நீ சரியாக இருக்கிறாய் என்று சொல்லுகிறேன், அது போதும் உனக்கு. கடவுள் நீ சரியாக இருக்கிறாய் என்று சொல்லுகிறான், அது போதும் உனக்கு. கடவுள் சரியாக இருக்கிறான். நடராஜத்தை எடுத்தாங்க. நான் அதை போல் அந்த சுனாமிலாம் வந்தது உங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு நம்முடைய வளவனூர் என்பவர் கௌதம் போனார் கோயிலுக்கு. அப்போ சாமிகள் கௌதம் கூப்பிட்டு தாசர் ஏன் வரலன்னு சிவபெருமான் கேட்க சொன்னார். சொல்லி கேட்குறார், தாசர் ஏன் கோயிலுக்கு வரலன்னு கேளு அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம கௌதம் வெளவெழுத்து போயிட்டார். என்ன சாமி, சிவனே உங்களை கேட்குறாராம் சாமி ஏன் வரலன்னு சொல்லிட்டு சாமி சொல்கிறாரு. சாமி எப்படி சாமி இது, இப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய கிரேட் சாமி அப்படின்னு அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக சொன்னார். அதான் சொன்னேன், கடவுளின் பார்வையில் நாம் சரியாக இருக்கிறோம், குருநாதரின் பார்வையில் நாம் சரியாக, அவ்வளோதான், அது போதும். அதுக்கு இவர்கள் சாதாரண மனிதர்கள், இதில் நல்ல மனிதர்கள் இருப்பார்கள், அவர்கள் பாராட்டினால் ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த தீய பிராமணர்கள் அவங்க அந்த ஜாதி வெறியினால் அவங்கக்கிட்ட அதெல்லாம் விளக்கிறதுக்கே முடியல. நம்ம வாய்க்கு எட்டு போயிடும்பொழுது அவங்கக்கிட்ட இருக்கிற கெட்ட விஷயத்தெல்லாம் ஒன்று அவங்களே ரிவீல் பண்ணுறாங்க. எனக்கு தெரியாது, அவங்களே முன் வந்து நாங்கள் இப்படி ஆக்கோம், நாங்கள் அப்படி ஆக்கோம், நாங்கள் அப்படி ஆக்கோம். எப்போ இதுகிட்டே மேலே முடியாத சாமி சொல்லிட்டு இன்றைக்கி கூட வரும்போது பேசுகிறேன். சாமி ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்காவது நான் வெறும்னே கடவுளை பற்றி மட்டும் பேசுகிறத பிராமணனை பற்றி பேசாத வரணும். எனக்கே போர் அடிக்குது. ஆனால் முடியல, அவங்க அது மாதிரி பண்ணுறாங்க. பண்ணிட்ட உடனே அது ஒரு காப்பு மாதிரி உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்ய வேண்டியதாக அடிக்கிறது. ஏன்னா இங்கே இருந்து கேட்டுட்டு போய் நீங்கள் அது வெளியில் உங்கள் பிராமண நண்பர்லாம் இருப்பாங்க, பிராமணன் இல்லாமலாம் இருக்க மாட்டாங்க.
போய் நீங்கள் போய் அவங்ககிட்ட அதை விவரிக்கும் போது அவன் நக்கல் தான் அடிப்பான். அதுக்கு அதில் ஒரு லொட்டு தான் சொல்லுவான். அவன் சொல்கிற அந்த ஒரு லொட்டு உங்களுக்கு நீங்கள் கேட்ட அத்தனை பக்தியோடு கேட்ட அத்தனை விஷயத்தை காலி பண்ணிட்டோம், அதில் எக்ஸ்பர்ட் ஆகும். அதுக்காக நான் இதெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அதுவும் இல்லாமல் இன்றைய போற்றிக்கு நான் எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த பொருளும் இதோடு தொடர்புடையதாக இருக்கிறது. தேனருவியே பாலருவியே திருக்குற்றாலநாதனை போற்றி போற்றி என்று எழுதியிருந்தேன். அதை உங்களுக்கு சொல்லியிருந்தேன். எப்படி அந்த இறை அனுபவங்களிலே அமிர்த நிலைகள் என்பது நம்மிடம் இயங்க ஆரம்பிக்கும். அப்பொழுது அதனுடைய அனுபவங்களிலே நாம் அந்த தேனருவி பாலருவிகளெல்லாம் உணரலாம். வெளியிலேயும் குற்றாலநாதரிடம் தேனருவி பாலருவி என்கின்ற செண்பகமாதேவரி எல்லாம் இருக்கின்றன. அதனால் குற்றாலநாதரும் மிகப்பெரிய கடவுள். அங்கு சென்றால் அந்த அமிர்த நிலைகள் தானாக இயங்குவதை நான் பலமுறை பார்த்திருக்கிறேன். அதனால்தான் நான் அப்படி எழுதினேன். ஆனால் அந்த அனுபவங்களை பச்சையாக அதிகம் விவரிக்கக்கூடாது, அவ்வளவுதான். அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் வள்ளல் பெருமானை நீங்கள் படிக்க வேண்டும். வள்ளல் பெருமான் நன்றாக அதை உடைத்து அந்த அமிர்த நிலைகள் எப்படியெல்லாம் இருக்கும், எங்கெங்கெல்லாம் இருக்கும். சில அமிர்த நிலைகள் இழு இழு என்று இருக்கும், சில அமிர்த நிலைகள் கெட்டியாக இருக்கும், எல்லாம் எழுதியிருக்கிறார். நல்லா உடைச்சி கருணையினால் மக்களுக்கு தெரிய வேண்டும் இந்த அமிர்த நிலைகள்லாம் உடம்பில் இருக்கின்றன, இயங்குகின்றன என்று நன்றாக எழுதியிருக்கிறார். என்னால் அந்த மாதிரியெல்லாம் அதை அதிகமாக சொல்ல முடியாது. பிரமேந்திரரும் சொல்லியிருக்கிறார், அனுபவங்களை பச்சையாக விவரிக்கக்கூடாது என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். உணர்த்துவது ஒன்று தான் உத்தமம். அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அந்த நிலைகளை உணர்த்துவதற்கு பயிற்சி கொடு. ஆனால் இது இப்படி நிலைகள் இருக்கின்றன என்று மட்டும் சொல். மாணிக்கவாசருடைய பிரபலமான பாடல் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து என்று சொல்லுவார். அது என்ன தேனினை சொரிந்து? நம்ம என்ன நினைப்போம், இனிமையாக இருக்கணும்னு சொல்கிறார், ஒரு உருவகம்னு சொல்கிறோம். ஆனால் இந்த அமிர்த நிலைகளில் அதெல்லாம் உண்டு உண்மையிலேயே. பிரம்மேந்திரம் அதை எழுதியிருக்கிறார் ஒரு இடத்துல. சிவனை பக்தி செய், ஒவ்வொருவரின் தலைக்கு உள்ளும் ஒரு மலர் இருக்கிறது, அந்த மலரிலே தேன் இருக்கிறது. சிவனை பக்தி செய்தால், அவன் அனுகிரகம் செய்தால் உங்கள் தலையில் உள்ள தேனை நீங்களே எடுத்து பருகலாம். அதுதான் சிந்தனை தேன் என்று சொல்லுவார், பிரம்மேந்திரன் சொல்லுவார். ஆனால் அவர் லேசாக தான் தொட்டு காட்டுவார். அது அதிகமாக பச்சையாக விவரிக்க முடியாது. அது அதனால் நான் அதையோடு அதை நிறுத்தி கொண்டேன். தேனருவியே பாலருவியே திருக்குற்றாலநாதனே. வெளியிலே தேனருவி பாலருவி இருக்கிறது, திருக்குற்றாலநாதனே என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆழ்ந்த பொருளே இவைகள் அமிர்த நிலைகள். இவைகளை உணர்கிறவர்களுக்கு ஞானப்பால் என்றால் என்ன என்று தெரியும், சிந்தனை தேன் என்றால் என்ன என்று தெரியும். தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்து செல்லுமே சிவபெருமானே, இம்மையே யானுனை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே என்று சொல்லுகிறார் அவர். அது என்ன, அதனுடைய ஆழ்ந்த பொருள் என்ன என்பதும் புரியும். அதனால் தான் அதை எழுதினேன். அடுத்த போற்றி தான் இப்படி இடையூறு செய்த பிராமணாவை அதட்டி உள்ளே வருமாறு அழைத்தருளிய திருவையாறு ஐயாரப்பனே போற்றி போற்றி. அதனுடைய விளக்கம் என்று சொல்ல வேண்டியிருந்ததனால்தான் இந்த முன்னுரை இவ்வளவு விரிவாக சொல்லி கொண்டு வந்தேன். இந்த எப்படி பிராமண ஆவிகள் என்பதெல்லாம் இது குறித்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். பிராமணாவி இடையூறும் ஐயாரப்பன் திருவருளும் என்ற பொருளிலே நான் ஒரு சொற்பொழிவு செய்திருக்கிறேன். அது யூடியூபிலும் ஏற்றியிருக்கிறார்கள். ஆனால் இங்கே போற்றியினுடைய விளக்கங்களை நான் சொல்லுவதனால் இன்றைய தினமும் நான் அதை விவரிக்க வேண்டியதிருக்கிறது. சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். இந்த நான் வருடம் கும்பகோணம் செல்வோம் அல்லவா, குருநாதருடைய பிறந்த ஊர் பாகவதபுரத்திற்கு சென்று அவருடைய பிறந்த நட்சத்திரமான மிருகசீரிஷ நட்சத்திரத்தன்று அங்கே ஒரு அன்னதானம் செய்வோம். ஊரே சாப்பிடும். ஓரளவுக்கு நம்முடைய லெவலுக்கு அது பெரிய அன்னதானம், பெரிய அளவில் அதை வரும் செய்து கொண்டு வருகிறோம். அதுக்கு முதலே குருநாதர் பிறந்த ஊராயிற்றே என்று சபரிமலைக்கு போய் சென்று வரும்பொழுது அங்கே போய் பார்த்தோம். அதற்கு பிறகு இங்கே கிருஷ்ணமூர்த்தி ஐயர் இருந்தார். அவர் எந்த இடத்துல இருந்தாங்கன்னா அந்த எழுத்த வீட்டில் இருந்தாலும் காட்டினாங்க, இங்கே தான் இருந்தாங்க அவங்க வீடு. அதுக்கு பிறகு 2-3 வருடங்கள் மிகவும் பாடுபட்டு அவங்க சொந்தக்காரங்க எங்கே இருக்கிறாங்கன்னு இப்போ எல்லாம் மெட்ராஸில் செட்டில் ஆகிட்டாங்க. 2-3 வருடங்கள் பாடுபட்டு குருநாதரிடமும் சென்று இது போல் அந்த நிலத்தை வாங்கணும்னு நாங்கள் பார்க்குறோம். வாங்கி சுவாமிகள் பிறந்த இடம், அதனால் அங்கே ஒரு சுவாமிகளுக்கு ஒரு பாலாலயம் கட்டுவாங்க. கும்பாபிஷேகம் செய்தோம்னா அது இல்லை, பால சதாசிவமேந்திர ஆலயம் அங்கே ஒன்று கட்டணும் நினைவாக என்று சுவாமிகளிடம் அப்புறம் ஆசீர்வாதம் கேட்ட பிறகு தான் ஒரு 3-4 வருடங்களுக்கு பிறகு அது கிடைத்தது எங்களுக்கு. அதுக்கு பிறகு
வளவனூர் அன்பர்கள் நம்முடைய நெருக்கமாக இருக்கிறவர்கள் 4-5 பேரை சேர்ந்து அந்த நிலத்தை அதை வந்து வாங்கிவிட்டோம். அது எனது பெயரில் தான் வாங்கினார்கள். சாமிகளிடம் போய் சொன்னேன், உங்களுடைய நிலம் அது, உங்கள் பெயர் வாங்கிடுறேன் சாமி அப்படின்ட்டு சொன்னேன். அப்புறம் அவர் பிடிவாதமாக இல்லை நீங்கள் உங்கள் பேரில் வாங்கினா நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், எனக்கு என் பேரில் எந்த சொத்துமே இல்லை, இங்கே ஆசிரமம் கூட ட்ரஸ்ட்டு பேரில் தான் இருக்குது, எனக்கு எதுக்கு சாமி சன்னியாசி அப்படியே இருந்தாருன்னா, இல்லை நீங்கள் உங்கள் பேரில் வாங்கிக்கோங்க, அவர் பேர்லேயே 2-3 வீடு இருக்குதுன்றதை சுட்டி காட்டினார். அதனால் நீங்கள் அது வாங்கின தப்பில் உங்கள் பேரில் அதை பதிவு பண்ணிங்கன்னா பதிவு பண்ணால் இருக்கிறது அதுக்கு பிறகு தான் சரி நான் வாங்கி அப்படியே போடாமல் அதை வந்து வருடந்தோறும் அங்கே சென்று ஒரு அன்னதானம் செய்வோம்னு சொல்லிவிட்டு வருடந்தோறும் சாமியில் இருந்த கடைசி நாள் வரை அங்கே அன்னதானம் செய்யும் பொழுது சாமிகள் கோயிலிலே பாடிக்கிற அந்த பாடல்களை நேரடியாக நம்முடைய கமல் சாமிகள் ஒளிபரப்பு செய்வார். அங்கேருந்து செல்ஃபோன் மூலமாக அங்கு மைக்கு வச்சு ஸ்பீக்கர்லாம் வச்சு சாமிகள் பாடலாம் அங்கே ஒளிபரப்பும். அதை சாமிகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிடுவார், இந்த மாதிரி பாகவதபுரத்தில் நீங்கள் அன்னதானம் பண்ணுறாங்க சாமி, உங்கள் பாடல் அங்கே ஒளிபரப்புது அப்படின்னு சொல்லி நேராக அங்கேயும் அந்த பாடலாம் ஒலிக்கச்சு. எங்களால் முடிந்தது இதை செய்து அப்புறம் மதியம் மேலே மக்கள் வருவார்கள். நன்றாக அன்னதானம் சிறப்பாக இன்று வரை நடந்து கொண்டு இருக்கிறது. அதில் அது பெருமை, அது பொதுவாக கூட அந்த இணையதளத்தில் கூட அது ரொம்ப போடுறதில்லை. அது எதுக்காக ரொம்ப விளம்பரம் படுத்துவானே, ஒரு அமைதியாக போயிடலான்னு சொல்லிவிட்டு இங்கே பிறந்த நாளை வரைக்கும் கொண்டாடிட்டு அப்படியே போயிடும். ஏன்னா அதுவும் அவங்களுடைய எண்ணெல்லாம் வேறு, நம்மளதெல்லாம் வேறு, அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வேறு மாதிரி போகுது. நீயா நானா ஒரு மாதிரி போட்டி, நாங்கள் பெருசா நீ பெருசா இந்த மாதிரிலாம் ஏதோ தான் கிளம்பி போகுதாங்க, எங்கெங்கோ போயின்னு இருக்கிறாங்க. அவங்கள பகவான் காப்பாற்றணும், அவங்ககிட்டருந்து நம்மளை காப்பாற்றணும் தெரியல. இருந்தாலும் நம்ம இப்பொழுதும் போல் அமைதியாக செல்லலாம். அப்பொழுது ஒரு முறை வந்து ஒரு முறை போகும்போது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. போயிட்டு வந்தோன்னா ஒரு சிறப்பாக ஏதாவது ஒரு அனுபவங்கள் கிடைக்கும். அந்த முறை திருவையாறு போல என்று தோன்றியது. ஒரு முறை மலைக்கு சபரிமலை சென்று திரும்பொழுது திருவையாறு தியாகபிரம்ம சமாதி பார்த்துட்டு வந்தோம். ஆனாலும் திருவையாறு ஐயாரப்பனை பார்க்கல, சிவன் கோயிலில். இப்போ ஐயாரப்பனை நம்ம பார்க்கவே இல்லை இந்த முறை. சரின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் மதியம் அன்னதானம்லாம் முடித்து பாத்திரம்லாம் நல்லா பணி செய்வார் நம்முடைய அன்பு இளைஞர்களாக. உண்மையிலேயே அதை செய்யணும் இல்லையா, தன்னார்வ தொண்டர்கள்னு சொல்கிறோம். தானாக வந்து அதை வந்து அந்த பாத்திரம் கழுவுதுன்றதே ரொம்ப பெரிய விஷயம். அவ்வளோ பெரிய பாத்திரத்தையெல்லாம் போட்டு துளக்கி கழுவி அதை முன்னே முதல் வாரமே ஒரு குழு போயிட்டு அந்த புல்லெல்லாம் செத்தி இது பண்ணி அதுக்கு பிஞ்சு போன ஓலையெல்லாம் ஒரு கொட்டா போட்டு வச்சுக்கிறோங்க ஒரு சின்னதாக. அதையெல்லாம் புதுசாக ஓலையெல்லாம் கட்டி அதெல்லாம் சரி பண்ணிட்டு வராங்க முதல் வாரம். இல்லை என்றால் முன்னே சென்று விடுவார்கள், எல்லாம் செய்வார்கள். அதுக்கு பிறகு இங்கேருந்து நானும் முதல் நாள் இரவு அங்கே போய் சேர்ந்து அதற்கு பிறகு எல்லாம் முடித்து கொண்டு வருவோம். ரொம்ப நல்ல வேலை நல்லா வாங்குவோம், நல்லா செய்வார்கள். அதுக்கப்புறம் மதியம் எல்லோரும் கிளம்பி திருவையாறு போனோம். மாலை நேரம் ஐயாரப்பன் கோயிலுக்கு போனோம். ஐயாரப்பன் கோயில்ன்றது அதை பற்றி நான் பேசினாலே 1 மணி நேரம் பேசணும். அதனுடைய சிறப்பு எனக்கு தெரிஞ்ச சிறப்பு வரை இன்னும் எவ்வளவு இருக்கலாம். திருவையாறு ஐயாரப்பனுடைய சிறப்பை பார்த்திங்கன்னா, அப்பர் சுவாமிகள் கைலாய காட்சி காணுவதற்காக இமயமலையில் செல்கிறார், கைலாய யாத்திரை செய்கிறார். அந்த காலத்தில் அவரோடு சென்றவர்களை எல்லாம் பாதி காசியிலே கொஞ்சம் பேரும், அதற்கு பிறகு மலையேற்றத்தில் பாதி பேரும் திரும்பி போய்விட சொல்லுகிறார். உங்களால் முடியாது, நீங்கள் திரும்பி சென்று விட, நான் தனியாக சென்று கொண்டிருக்கிறேன். அப்போ அங்கே போயிட்டு அவரால் நடந்து போக முடியாமல் கையையும் காலையும் 4 கால் விலங்கு மாதிரி ஊர்ந்து போகிறார் கைலாய யாத்திரை. அதுக்கு பிறகு அதுவும் முடியாமல் உருண்டு போகிறார். அவ்வளவு கடினமான யாத்திரை அந்த கைலாய யாத்திரை, உருண்டு போகிறார். அப்பொழுதுதான் பாதியிலே சிவன் வந்து அவரை தடுத்து ஆட்கொண்டு, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள், அப்பரே என்று கூப்பிடுகிறார். அப்பொழுதுதான் சிவபெருமான் அப்பரே என்று தனக்கு அப்பன் என்ற பெயரிலே நாவுக்கரசரையும் அம்மையே என்று காரைக்கால் அம்மையையும் அழைத்தார். அதனால் தனக்கு ஒரு அப்பன் அம்மை இல்லை என்பதனால் இவர்களை அப்பாவாகவும் அம்மையாகவும் ஏற்றார் என்று கூட சொல்லுவார்கள். அப்பரே என்று கூப்பிட்டு, ஏன் இவ்வளவு சிரமப்படுகிறீர்கள், நீங்கள் திரும்பி செல்லுங்கள், இவ்வளவு சிரமப்பட வேண்டாம், நான் உங்களுக்கு
அங்கேயே நான் உங்களுக்கு கைலாய காட்சி தருகிறேன் என்று சொல்லி அவர் ஒரு திருக்குளத்தை ஏற்படுத்துகிறார். அந்த இடத்துல ஒரு குளம், ஒருவேளை அது இப்பொழுது இருக்கிற மானசரோவர் ஏரியாக கூட இருக்கலாம், யார் கண்ட. அதில் மூழ்கி எழுங்கள் என்று சொல்லுகிறார். அப்பர் சுவாமிகள் அதில் மூழ்கி எழுகிறார். எழுந்தவுடன் அந்த காயங்களெல்லாம் மறைந்து புதுப்பொலிவோடு அவர் நிற்கிறார் அப்பர் சுவாமிகள். பிறகு இரண்டாவது முறை மூழ்குகிறார். எழுந்தால் திருவையாறு திருக்குளத்தில் எழுந்து நிற்கிறார். அந்த காலத்திலே இது நடந்திருக்கிறது. அங்கு கைலாயத்திலே மூழ்கி திருவையாறில் எழுந்திருக்கிறார் அப்பர் சுவாமிகள். முழுகிறார், எழுந்துகிறார், பார்த்தா இங்கே நிற்கிறார். எவ்வளோ பெரிய சித்து அது! எதிர்காலத்திலே கண்டுபிடிக்கலாம் விஞ்ஞான வளர்ச்சியில். அதற்கு பிறகு ஒரு மனிதனை இங்கே அனுப்பி, இப்போ நம்ம ட்ரெயின், பஸ்ஸு, காருன்னு போயின்னு இருக்கிறோம். அப்படி இல்லாமல் ஒரு ரூமில் இப்போ ஒளிபரப்பெலாம் வருது இல்லையா, ஒரே ஒரு இடத்துல அந்த சினிமா ஒளிபரப்புறான். அதை வீட்டுக்கு கூட எல்லாம் டிஷ்யூம் நம்மலாம் பார்த்து, பசங்களெல்லாம் சின்ன பசங்களாம் உட்கார வச்சு அடல் சொல்லி படம்லாம் நடுகாலிலே பார்த்து சந்தோஷப்படுற அளவுக்கு வந்துடுச்சுன்னு. இதே போல் எதிர்காலத்தில் வரலாம். அப்பர் சுவாமிகளை பற்றி சொல்லி கொண்டிருந்தார். இப்போ அங்கு குளத்திலே மூழ்கி இங்கு அவர் வெளியிலே எழுந்து நிற்கிற அந்த ஒரு தொழில்நுட்பம் கூட ஒருவேளை எதிர்காலத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அந்த சிறப்பு திருவையாருக்கு இருக்கிறது. பிறகு அங்கேயே அந்த திருவையாறிலேயே கைலாய காட்சியை காட்டுகிறார் சிவபெருமான். இன்றைக்கும் வருடந்தோறும் அப்பர் சுவாமிகள் கைலாயம் காட்சி கண்ட நாள் என்று திருவையாறிலே கொண்டாடுகிறார்கள். அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது திருவையாறு. அடுத்தது சேரமான் பெருமான் நாயனாரும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் திருவையாருக்கு வருகிறார்கள் ஒரு முறை. இருவரும் நண்பர்கள், 2 பேருமே நாயன்மார்கள். அப்பொழுது அந்த திருவையாறு, அந்த ஐயாறு என்று சொல்லுகிற அந்த ஆற்றிலே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது, அளவில்லாத வெள்ளம். ஆற்றிற்கு அந்த பக்கம் சிவன் கோயில் இருக்கிறது, இவர்கள் இந்த பக்கம் நிற்கிறார்கள். அப்பொழுது எப்படி போய் சேரமான் பெருமான் கேட்கிறார், ஐயனே இப்பொழுது எப்படி நாம் சென்று தரிசிப்பது? ஆற்றிலே கடல் இந்த அளவிற்கு வெள்ளம் செல்லுகிறது, அந்த பக்கம் ஐயாரப்பன் இருக்கிறார், நாம் போய் சென்று தரிசனம் செய்ய வேண்டுமே என்றார். சுந்தரமூர்த்தி நாயனாரை எப்படி செல்வது, நீங்களே ஒரு உபாயம் சொல்லுங்கள்னு சொல்கிறார். அப்போ இவர் சொல்கிறார், நீங்கள் நினைத்தால் முடியாதது இல்லை, நீங்கள் நினைத்தால் முடியாதில்லை, நீங்கள் சிவனை பாடினால் நாம் அங்கு சென்று தரிசனம் செய்யலாம். உடனே சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுகிறார் இங்கிருந்து ஐயாரப்பனை. சாதாரண விஷயம் அல்ல, அவ்வளோ பெரிய ஆறு, கரை புரண்டு வருகிற ஆற்று வெள்ளம் ஒரு தடையை போட்டது போல நின்று விடுகிறது. அப்படியே நின்றவுடன் என்ன ஆகும், அந்த வந்த தண்ணீர், இந்த பக்கம் இருக்கிற தண்ணீர் ஓடிவிடுகிறது எப்பொழுதும் போல. ஆனால் வருகிற தண்ணீர் தடை போட்டதாக நின்று விடுகிறது. நின்றவுடன் அந்த ஆற்றிலே அந்த இவர்கள் நடந்து செல்வதற்கேற்ற போல தரை காய்ந்து இவர்களுக்கு வழிவிடுகிறது. அந்த பக்கம் இந்த பக்கம் காய்ந்து விடுகிறது தரை. இவர்களெல்லாம் நடந்து அந்த பக்கம் சென்று விடுகிறார்கள். சென்று ஐயாரப்பனை தரிசனம் செய்கிறார்கள். அங்கும் பாடல் பாடுகிறார்கள். ஆனால் அந்த ஆற்று வெள்ளம் வந்து கொண்டு இருக்கிறது அல்லவா, அது என்ன செய்யும்? அது என்ன செய்கிறது என்றால், ஒன்றின் மேல் ஒன்று அப்படியே ஏறிக்கொண்டே போகிறது வானலாவ. ஆற்று வெள்ளம் வந்து ஆற்று வெள்ளத்தை தடை போட்டால், உங்களுக்கு சாதாரண ஆற்று வெள்ளமே கரை உடைச்சிக்கின்னு போயிடுச்சு, அணை உடைந்து விட்டதுன்றான். ஆனால் இந்த தடை எப்படி, அவ்வளோ பெரிய ஆற்று வெள்ளமும் அது பின்னோக்கி போகலை. வருகிற ஆற்று வெள்ளம் அப்படியே மேலே மேலே சேர்ந்து கொண்டு அது நிரம்பிக்கொண்டு வானத்திற்கு உயர்ந்து கொண்டே போகிறது. இந்த பக்கம் தரை காய்ந்து விடுகிறது. இவர்கள் சென்று ஐயாரப்பனை தரிசனம் செய்து அவரை பாடி மிகவும் மகிழ்ந்து, அதுக்கு பிறகு எல்லோரும் பாடி மகிழ்ந்த பிறகு சரி நாம் திரும்ப சென்று விடலாமா என்று கேட்டு மீண்டும் இந்த பக்கம் வந்த பிறகு அந்த தண்ணீர் மாலையாக சேர்ந்து கொண்டே போகிற தண்ணீர் மெதுவாக சரிந்து மீண்டும் ஆறாக ஓட ஆரம்பிக்கிறது. இது சாதாரண அதிசயமா? இது சாதாரண அதிசயமே இல்லை. மோசஸுக்கு கடல் பிரிந்து வழிவிட்டது உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. ஏன்னா தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க, அங்கே பிராமணன் கிடையாது.
அது மேலே நான் சொல்ல விரும்பலை. சொன்னால் சில நான் பிராமணிக்கே மேலே கோவம் வரும். இப்போல்லாம் பிராமணன் செய்கிற அட்டுழிது சொன்னால் நான் பிராமணன் மேலே பாயிறான், எப்படி நீ அவங்கள சொல்ல விட பார்த்துக்கிற முன்னன்றான். நான் என்னடா பண்ணுறது? ஆழமாக போயிருந்தா பரவாயில்ல, அவங்களுக்கு தேவைப்படியே மேலட்டா எங்கள் ஏற்று விட்டா இவர் என்கிட்ட நல்லா பழகுறாரு நீ எப்படி சொல்கிறியான். இதுவா பாவீங்களா? இது ஏன்டா பரவாயில்ல? தமிழ்நாட்டிலே தெரியல, தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியல. ஏன் இப்போ இதில் பாதி பேருக்கு மேலே நான் சொன்னது பிறகு தானே தெரியும். ஏற்கனவே நாயன் மேலே சரி தெரிஞ்சவங்க மட்டும்தான் தெரியுமே தவிர பாதி பேருக்கு மேலே இந்த அதிசயம் நடந்தது இப்போ நான் சொல்லி தான் உங்களுக்கே தெரியும். தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க. இது எவ்வளோ பெரிய திருவிளையாடல், சிவபெருமானுடைய ஆற்றல் எவ்வளோ பெரிய ஆற்றல். இது எப்படி உலகம் முழுவதும் அதிர்ச்சியாக இருக்க வேண்டும். கவலையே பண்ண மாட்டான் சார் யாரும் அதை பற்றிலாம். பரவாயில்ல தான், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு போகிறான். நமக்கு துடிக்கிறது என்னடா இது, இது சாதாரண விஷயம் இல்லையா? இது இவ்வளோ பெரிய அதிசயம் நிகழ்த்தி இருக்கிறான் திருவையாறப்பன். தமிழ்நாடு மக்களுக்கே பரவாமல் இருக்கிறது இது. இப்போ என்னதான் இவங்க செய்கிறாங்க? வெறுமனே இந்துன்னு கத்துறது, பகையை திருப்பி விடுறது, அந்த முஸ்லீம் மேலே பகையை திருப்பி விடுறது, கிறிஸ்டியன் மேலே பகையை திருப்பி, இதை மட்டும்தான் செய்கிறாங்க. இதுக்கு ஒரு ஆள் தோல், இதுக்கு ஒரு இயக்கம், ஒரு மண், இதை செய்ய மாட்டான். ஜனங்கள் எடுத்து சொல்கிற சிவபெருமான் பெருமை. இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ பெரிய பெருமையை நீங்கள் தெரிந்த பிறகு நீங்கள் வெளியில் போய் யாருனாவது நீங்கள் கிறிஸ்டியனாக மாறுங்க, நீங்கள் மாறுவீங்க? இங்கே இயேசு இதுவே வச்சிருக்கிறோம், நானே சொன்ன விட மாற மாட்டீங்க. இவ்வளோ பெரிய ஆற்றல் உள்ள சிவனை விட்டு எதுக்கடா இன்னொரு மதத்துக்கு போனோன்னுவீங்க நீங்கள் இல்லையா? அந்த உண்மையும் பெருமையும் தெரிந்தால் யாருமே மதம்லாம் மாற. இவங்களுடைய இது மூர்க்கத்தனமான ஒரு விஷயம். உள்ளே யார் தடைன்னே தெரியல, அவங்க கூட சேர்த்துக்கின்னு இவங்க அடிக்கிற அட்டூழியம் ஒன்றுமே புரியல. இது எப்படி இதுக்கு நிவர்த்தனை செய்யறதுன்னே தெரியல. இவர்கள் கையில் எடுத்து வைத்திருப்பது வன்முறை, அதை எடுத்துக்கிறான். மூர்க்கனும் முரடரும் வன்முறை தான் கையில் எடுப்பான். அறிவு உள்ளவன் வந்து வன்முறையை எடுக்க மாட்டான், உண்மையை கையில் எடுப்பான், உலகத்துக்கு எடுத்து சொல்லிட்டு பொறுமையாக புரிய வைப்பான். அதுதான் சரியான முறை. அதை செய்யாமல் விட்டு விட்டது இந்து மதம் என்ற பெயரிலே, இல்லை தமிழர்கள் மதம் என்ற பெயரிலே, சைவ மதம் என்ற பெயரில் இருக்கிறவர்கள் தயவுசெய்து உங்கள் குழந்தைகளுக்கு இதை சொல்லி வளர்த்து வாருங்கள். சிவன் என்பவன் இப்படி இந்த அளவிற்கு பக்தனுக்காக இவ்வளோ பெரிய அதிசயத்தை செய்யக்கூடியவன் சிவன். அவ்வளோ பெரிய ஆற்றல் உள்ளவன் சிவபெருமான். எடுத்து சொல்லுங்கள், யார் வந்து மதம் மாற்ற முடியும்? யார் எந்த மதத்துலேருந்து எந்த மதத்துக்கு போவான்? போக மாட்டான். அதை விட்டுட்டு வெறும் வெறுப்பை உருவாக்கி எதுதான் அரசியல் பண்ணி என்னென்னமோ பண்ணுறான். அப்போ நான் சொல்லத்தானே செய்யணும். சாமியாராக இருந்தால் அப்போ நான் இது கூட சொல்லணும், நான் என்ன செய்யுது? நான் சொல்லத்தான் செய்வேன். இப்போ திரும்ப இங்கே வருவோம். திருவையாறு ஐயாரப்பன் என்பவன் இவ்வளவு உயர்ந்தவன். அதுதான் உங்களிடம் சொல்லி கொண்டு வந்தேன். அப்பர் சுவாமியில் கைலாயம் காட்சி கண்டது கூட ஒரு பெரிய அதிசயம் இல்லை. ஆனால் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் சேரமான் நாயனாருக்கும் இப்படி அந்த ஆறு நின்று வழி விட்டு மலை போல மேலே சேர்ந்து சேக்கிழார் அருமையாக எழுதுகிறார் பெரிய புராணத்தில். அதற்கு பிறகு தரிசனம் செய்து வந்த பிறகு அது கடந்து போகிறது. அப்போ சேரமான் பெருமான் சொன்னார், சுந்தரமூர்த்தி நாயனாரே உங்களுடைய பக்தி எவ்வளோ பெரியது பார்த்தீர்களான்னார். ஆனால் சுந்தரமூர்த்தி சொன்னார், இந்த முறை இறைவன் அதிசயம் செய்தது எனக்காக இல்லை பெருமானாரே, சேரமான் பெருமானாரே உங்களுக்காக செய்தான் இதைன்னார். பக்தர்கள் எப்படி இருக்கிறாங்க பார், உங்களுடைய பக்திக்காக நீங்கள்லாம் விருப்பப்பட்டீர்கள் அந்த பக்கம் போய் பண்ணணும்னு. உங்களுக்காக சிவபெருமான் விளையாடிய பெரிய சித்து விளையாட்டுன்னு அவர் சொல்கிறார். எப்படி இருக்கிறது இது உள்ள பண்பாடு, எவ்வளோ பெரிய பண்பாடு இருக்கிறது. ஒருவர் புகழ்ந்து கொண்டு பக்தர்கள், எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். அதனால் அந்த ஐயாரப்பனை பார்க்கணும் போது அந்த அளவுக்கு எனக்கு ஆர்வம் இருந்தது. என்னடா இவ்வளோ தூரம் போகிறோன்னா ஐயாரப்பனை பார்க்காம வருமே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அன்றைக்கி திருவையாறு ஐயாரப்பனை பார்க்குறதுக்காக மாலை போனோம். நன்றாக இருந்த அந்த கோயிலெல்லாம் அப்பொழுது கொஞ்சம் கும்பாபிஷேகத்துக்காக ஏதோ சிலதெல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த பழைய படங்கள் எல்லாம் அது அதனுடைய கருவறையை சுற்றி இருக்கிற சோறில் அந்த காலத்து சித்திரங்கள் இருந்தன. அதை மீண்டும் சீர் செய்து கொண்டிருந்தார்கள். அதை புதுப்பித்து கொண்டு அந்த பழமை மாறாமல் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது நான் சென்று வழிபடும்போது ஒருவர் சொன்னார், அங்கே சிவபெருமானை முழுமையாக போய் சுற்றி வராதீர்கள், போய் பாதியிலே திரும்பி வந்துடுங்க கருவறைக்கு பின்னால். ஏன்னா சிவனுடைய சடைமுடிய பின்னாலே பரவி இருப்பதாக அது ஐதீகம். அதனால் அது மேலே காலை வச்சு நம்ம போகக்கூடாது. அதனால் போயிட்டு பாதியிலே இப்படியே திரும்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நூல் மாதிரி ஒன்று கட்டியும் வச்சுருந்தாங்க, ஏதோ நூல்
ஒரே ஒரு நூல் மட்டும். சரி, நான் அப்படி போயிட்டு அப்புறம் வந்து ஐயாரப்பனை வணங்கி விட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. எவ்வளோ நாள் ஆசை நமக்கு இன்றைக்கி நிறைவேறியதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு பார்த்தா அந்த அம்மை சந்நிதி அது வந்து எப்படின்னா கொடிமரத்தை தாண்டி கொஞ்சம் வெளிப்பக்கமாக வந்து தனியாக போகிறது. அது தனியாக வழியாக போய் பக்கத்தில் தான் இருக்கிறது. அம்மையினுடைய கோயில் தனியாகவே இருக்கிறது. கூட வருகிறவங்களுக்கு தெரியும். நான் வந்து அந்த கும்பலாக எல்லாரும் கும்பலாக அப்படி கும்பலாக நிற்க வச்சு கும்பலாக கும்பிட்டு எல்லாரும் கும்பிட்டிங்களா கேட்டு இப்படிலாம் பண்ணுறதே இல்லை. கோயில் உள்ளே போனால் என்னை நீங்கள் விட்ருங்க, நீங்கள் சுதந்திரமாக சுற்றி வாங்க, நானும் சுதந்திரமாக சுற்றி வரேன், அவ்வளோதான். அது உள்ளே போயிட்டு சாமின்றது பூமின்றது இதெல்லாம் வேணாம். என் மனசு பிடிச்ச மாதிரி நான் சுற்றுவோம், உங்களுக்கு மனசு பிடிச்சா நீங்கள் சுற்றிடுவாங்க, அவ்வளோ சொல்லி தான் சொல்லிவிட்டு என்னை கூட இருக்குன்னு நல்லாவே தெரியும். அதனால் அவங்கவுங்க நல்லா விருப்பமாக சுற்றி அவங்கவுங்க கும்பிடுவாங்க. நான் தனியாகவே நான் ஒரு கூட கும்பலெல்லாம் வர்றதெல்லாம் இல்லை. ஆனால் தூரம் வந்து இவங்க கண் என்னை பார்த்துக்கினே இருக்கும், சாமியாச்சே அதனால் பார்த்துக்கினே இருக்கும். அப்புறம் திடீர்னு திரும்பி கூப்பிட்டா உடனே வருவாங்க. அது மாதிரி நான் மட்டும் எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அந்த அம்மை சந்நிதியாண்ட போயிட்டு அந்த கொடிமரத்தாண்ட போன உடனே நல்லா திண்ணர் நல்லா பெருசாக இருக்குது. அங்கே அம்மை நேராக சந்நிதி தெரிகிறது. அந்த அர்ச்சகர் மட்டும் பூசாரி மட்டும் இருந்தார், வேறு யாரும் இல்லை. அங்கே கிட்டே போனோடனே தான் ஞாபகம் வந்தது, பாக்கெட்டில் தட்சிணை போகிறதுக்கு காசு இல்லை என்கிட்ட. அது எப்பவுமே அது ஒரு சாமி கும்பிட்டோம்னா என்ன ஒரு தட்சிணை போடணும், அது காசு இல்லைன்னு சொல்லிவிட்டு சரி என்ன பண்ணிவிட்டு அந்த திண்ணையில் ஏறி உக்காந்துக்கினேன். இவங்க வருவாங்க, நம்ம அன்பர்கள் சுற்றிட்டு அவங்க வருவாங்க, அவங்ககிட்ட இருந்து காசு வாங்கின்னு நம்ம போகலாம் அப்படின்ட்டு. அப்போ நம்ம பையன் மணிகண்டன் தான் அப்போ மலைக்கு போயிட்டு வரும், இது கும்பகோணம் போயிட்டு வரோம், அப்போ இது நடக்குது. அப்போ அவன் வந்தான், உடனே சொன்ன சாமி உட்காந்துக்கிறீங்களா, அது மாதிரி காசு இல்லைடா என்கிட்ட, தட்சிணை எனக்கு காசு இருந்தால் ஒரு 10 ரூபா கொடுன்னா. என்கிட்ட இல்லை சாமி, நான் போய் வாங்கின்னு வரேன் சாமின்னு அவன் திருப்பி போயிட்டான் அவன் கூட. அந்த நேரம் தான் உட்காந்து இருந்தா, அந்த நேரம் தான் நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஒரு பிராமண ஆவி ஒன்று வந்து புது அனுபவம் எனக்கு. அது எப்படி உள்ள ஒரு என்னடா இது, மனிதர்களுக்கு தான் பிராமண தகவல் சொல்லி இவன் வந்து பிராமண எதிரி, இவன் வந்து பிராமணெல்லாம் ஒழிக்கிறதுக்கு பயிற்சி கொடுக்குறான்ற அளவுக்கு அதை பில்டப் பண்ணி எடுத்துன்னு போயிட்டானுங்க. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பிராமணெல்லாம் கொலை பண்ணுறதுக்கு அவன் பண்ணிட்டான்னு ஆச்சாரிய லெவலில் போய் அதை பிராமண பீடாதிபதி சங்கம் லெவலில் போய் அந்த லெவல்லதியான தீர்த்து காட்டணுன்னு ரெசல்யூஷன் போட்டு இவ்வளோ நடந்துன்னு இருக்குது. மனிதர்கள் அப்போ தான் புரிந்து கொண்டேன், ஒவ்வொரு ஊரில் இருக்கிற ஒவ்வொரு பிராமணனும் ஒவ்வொரு இன்ஃபார்மர், அந்த அவங்களுடைய தலைமை மடத்துக்கு அவன் ஒரு இன்ஃபார்மர். நீங்கள் இன்னும் நினைக்கிறேன் அவன் சாதாரண ஒரு பிராமணன் அப்படிலாம் இல்லை, அவன் வந்து இன்ஃபார்மர். அவன் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறான், பிராமணர்களுக்கு எதிரி யார் ஆறாதோ அதெல்லாம் அவங்கக்கிட்ட தகவல் அனுப்புகிறான். சாதாரண பிராமணன் அதுதான் புரியுது இது இப்போ எவ்வளோ பெரிய நெட்வொர்க் இதில் இருக்குன்ட்டு. இது இந்த அதிர்ச்சியிலேருந்து மீண்டுக்கிண்டு வந்து தப்பிச்சு வந்து உட்காந்து இருந்தால் பிறகு தான் தெரியுது இந்த ஆவிகள் இருக்குது இல்லை, அதுங்க லெவல்லையே இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணி இவன் வந்து பிராமணர்களை ரொம்ப நான் உங்களுக்கு தெரிஞ்சு நான் ஏதாவது பார்ப்பான்ற வார்த்தை கூட நான் சொன்னது கிடையாது இல்லையா, பாப்பானுங்கன்ற மாதிரி கூட நான் சொன்னதே கிடையாது. அந்தளவுக்கு கூட, ஏன்னா குருநாதர் பிராமண குலத்தை சேர்ந்தவர். அப்போ எப்படி எனக்கு சின்ன வயசுலேயே அந்த பழக்கம்லாம் இல்லை. ஜாதியை வச்சு ஒரு அது இயற்கையாகவே எனக்கு இருந்துச்சு. ஒரு ஜாதி பேரை சொல்லி ஒரு மட்டமாக பேசுறது மறைமுகமாகவே கூட அந்த மாதிரிலாம் எனக்கு இருந்தது பழக்கமே இல்லை. நல்ல வேலை பெற்றோர்கள் என்ன அந்த மாதிரி வளர்த்தாங்க, அதனால் எனக்கு வந்து அந்த மாதிரி நினப்பு கூட வந்தது கிடையாது. அந்த சொல்லுகிறோம் அல்லவா, பிராமணர்கள் செய்கிற தீமை இப்படி வர்ணாசிரம தர்மம் தான், அதில் பிராமண ஜாதியில் பிறந்தாதான் கடவுளை அடைய முடியுன்றது தவறு. இப்படி குருநாதர் வர்ணமில் ஆசிரமில் சொல்ல அதே பிராமண ஜாதியில் பிறந்தா தவறுன்னு சொல்லி எனக்கு பயிற்சி கொடுத்து நிரூபித்து காட்டினான்னு சொல்கிறேன் இல்லையா. இது அவங்களுக்கு பிடிக்கல. இதை வந்து இப்படியே ஜனங்கிட்ட சொன்னால் இவன் ஜாதி இல்லைன்னு சொல்கிறான், வர்ணாசிரமம் இல்லைன்னு சொன்னான்னா ஜனங்களுக்கு கோபம் வராது. அதனால் அது எப்படி சொன்னால் அது உசுப்பேற்றி அதை பில்டப் பண்ணி கொடுத்தா, ஏன்னா அந்தளவுக்கு இருக்கிறாங்க சார். ஆச்சாரியன்ற நிலையில் இருக்கிறவன் அப்படி இருக்கிறாங்க சார். பிராமணரெல்லாம் கொலை பண்ணுறதுக்கு பயிற்சி கொடுக்குறான். அவங்களுக்கெல்லாம் நான் அந்த பயிற்சியை கொடுக்குறேன். பிராமணெல்லாம் கொலை பண்ணுறதுக்கு ரகசியமாக பயிற்சி கொடுக்குறான் சொல்லி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறான்னா இவங்களை என்ன சொல்கிறது. அதுக்கப்புறம் தான் திட்டுறேன் நான். திட்டுறதுன்றதும் அதுக்கப்புறம் தான் கோபமாக சொல்கிறேன். என்னடா இப்படி புழுவி இந்த அளவுக்குலாம் இதுவாக இருக்கிற ஒரு கருத்து அளவில் அதை வந்து எதிர்கொள்ள முடியாமல்
அதை பொய் புலிவி பில்டப் கொடுத்து இப்படி ஒரு இதுவை பண்ணி ஆளை அழிக்கிறது. அப்போ இப்போ நான் திட்டணும், இதை நான் திட்ட தான் செய்யணும், கண்டிக்க தான் செய்யணும், இப்போ எனக்கு கோவம் தான் வரணும். யாரால் வருது? நீ பண்ணுற வேலை. அப்போ அதுக்கு நம்ம கோபமாக என்ன சொல்லும்போது பத்தியா பிராமணன் இருக்கிறான், பிராமண துவேஷிவன் இப்படி வரான், நம்ம என்ன செய்ய முடியும்? அது இவ்வளோ தூரம் கெட்டு போய் இந்த பிராமண சமுதாயன்றதை இப்போ நான் புரிந்து கொண்டு திடுக்கிடுக்கிறேன். அதை இந்த அளவுக்கு கெட்டு போயிருக்கிறது. இது உள்ள பிரம்மேந்திர பிறந்து நம்மளை இந்த அளவுக்கு ஆளாக்கிறாருன்னா அது பெரிய விஷயம், சாதாரண விஷயமே இல்லை. அதுக்கு பிறகு தான் அங்கே போனோட தான் தெரிஞ்சது இந்த ஆவிகள் லெவலில் கூட இன்ஃபர்மேஷன். ஏன்னா இங்கே நம்ம அர்பிஷன் மலை எங்கே இருக்குது, திருவையாறு எங்கே இருக்குது, அங்கே ஒரு பிராமின் ஆவி வந்து நான் அங்கே உட்காந்துக்கிறேன். அது இவ்வளோ உயரத்தில் அது இது பண்ணேன். எப்படி நீ உள்ளே போகிற, நீ எப்படி வருவ, நீ போகக்கூடாது, நீ எப்படி வரலாம், நீ போயிடு இங்கேருந்து. சரி சரி, எனக்கு ஒன்றும் புரியல. இந்த புது அனுபவம். இது வரையும் எந்த ஆவியம் எனக்கு இந்த மாதிரிலாம் வந்து ஆவியம் மிரட்டினதில்ல, பாவியம் மிரட்டினதில்லை. இந்த ஆவியை மிரட்டுதுன்றாங்களா, அது அங்கே தான் புது அனுபவம். இதுதான் பொழுது மிரட்டுன்னு பொழுது ஒரு பயந்தவனாக இருந்தால் அந்நேரத்துக்கு அவன் அவுட் ஆகிட்டு இருப்பாங்க பொழுது. ஐயோ ஐயோ ஆவி மிரட்டுதுன்ட்டு. நம்ம தான் அந்த ஆவியெல்லாம் ஏற்றிட்டு ஆவியாக பார்த்தாச்சு. அதனால நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த இட்லி வைக்கும்போது ஆவி அடிச்சிடுச்சுன்னு சொல்கிறேன். ஆவியா இல்லைன்னா நான் இந்த மாதிரி ஜோக் அடிச்சுன்னு இருந்தேன். என்ன பாரு, இட்லி கொண்டு நான் பட்டுன்னு தரேன், ஆவி அடிக்கும் பாரு. ஆவி இல்லைன்னு சொல்லாத இருக்குது. அதை ஒரு சில சமயம் சொல்லுவேன். இல்லைன்னா மேட்னி ஷோ பார்த்துட்டு வெளில வராங்கல்ல, அப்போ வெளியில் இருந்துக்கின்னு அந்த கதவு தரப்பாம்பார், அப்போ அங்கே நில்லு, கப கப கபன்னு ஆவியாக வரும். அந்த மாதிரி ஜோக் அடிச்சின்னு சிரிச்சின்னு போயிடுறேன் நான் ஆவிகளை பற்றி சேசினால. ஆனால் நிஜமாகவே ஒரு ஆவி வந்து இந்த மாதிரி போயிடு, நீ வரக்கூடாது, நீ பாரு, நீ என்ன பண்ணிட போற, நீ இருந்து அவதான் போச்சுன்னா குடும்பம் கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு குடும்பம் தலை விரிச்சு ஆடுதுன்னாங்கல்ல, அந்த பழமொழி அர்த்தம் அன்றைக்கி தான் புரிஞ்சுது. என்னடா இது ஐயாரப்படம் பார்க்க வந்து கடைசியில் இந்த ஒரு ஆவி வந்து நீ எப்படி நீ உள்ளே போ, நீ போகக்கூடாது, நீ பார்க்கலாம் ஒன்று ரொம்ப உண்மையிலே ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். ஆனால் அம்மையிலும் போய் நிம்மதியாக சாமி கும்பிட்டு வரதை விட்டுட்டு இது வந்து என்னடா இப்படி பண்ணுது நம்மளை சொல்லிவிட்டு பேசாமல் உட்காந்துருந்தேன். ஏன்னா சம்பந்தராக இருந்து கோயில்களில் வந்து விளக்கு எரியாமல் கோயிலெலாம் புல்மண்டி போன ஒரு இந்து சமயம். அப்போ 1000 வருஷம் அழிஞ்சே போச்சு இந்து சமயம். சைவம் தழைத்தாண்டி ஞான சம்பந்தன் என்று வந்தாண்டின்னு சம்பந்தர் வந்து தான் தூக்கி நிறுத்தினார்னு இருக்கிறது. ஆனால் அதே நாம் இன்றைக்கி அந்த நிறுத்தப்பட்ட கோயில் சாமி கும்பல் வந்தால் இந்த பிராமண ஆவிங்க இந்த மாதிரி நம்மளை போட்டு மோகானது என்ன செய்யுதுன்னு தெரியல உண்மையிலே எனக்கு. இது என்னடா இது பண்ணி இப்படி பண்ணின்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த நேரம் தான் நான் எதிர்பார்க்காத அந்த இது நடந்தது. ஒரு நெடுநெடுன்னு சிவபூத கணம் தான் இருக்கலாம். சுந்தரமூர்த்தி நாயனார் மாதிரியும் இருக்கிறது. ரொம்ப அழகான உருவம். அது வந்து 20 அடி மண்டபம், இந்த 17 அடியை விட இன்னும் உயரமாக இருக்கிறது அந்த கல் மண்டபம். அந்த மண்டபம்லாம் அவ்வளோ உயரத்தில் ஒரு ஒரு கோலம். என்னன்னு சொல்கிறதுனே எனக்கு தெரியல. அவரை வந்து சிவகண தலைவர்னு சொல்கிறதா, சிவபூத கணத்தில் நந்திகேஸ்வரன்னு சொல்கிறதா, கூடி அந்த கைலாயத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இது அப்படியே டக்குன்னு அங்கே அப்படியே காட்சி தந்து அந்த ஆவி வந்து இவ்வளோ உயரத்தில் நான் உட்காந்துருந்தேன்னா அப்படியே ஒரு அதட்டல் போட்டார். நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னும் ஒரு அதட்டல், அவ்வளோதான். அது வெளுத்து போச்சு. எவ்வளோ பெரிய அனுகிரகங்கள்ல நீங்கள் சொல்லுங்கள். இந்த ஒரு அனுகிரகத்தை வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து செத்துடலாம் சிவனை எண்ணி, இல்லையா? அந்த ஒரு அனுபவம் நமக்காக அந்த திகச்சு இருக்கும்போது அந்த நேரத்தில் சரியான ஒரு சிவபூத கணநாதர் தான் நினைக்கிற கணத்தலைவராக இருக்கலாம் அவர். ஆனால் அவ்வளோ அழகான ஒரு உருவம். இறங்கி ஒரு அதட்டல் போட்டால் எப்படி இருக்கும் நமக்கு? அது ஆவி வெளுத்து போச்சு. அது அப்படியே அதுதான் சொன்னார் வந்து, அவரால் தான் நான் உன் கண்ணில் படுறதா போச்சுன்னு சொன்னார். அவரால் தான் நான் வந்து உன் கண்ணுக்கு தெரிய வேண்டியதாக போச்சு. போகணும் சுன்னு போயிடுச்சு அப்படியே. அதுக்கு பிறகு என்கிட்ட நீங்கள் வாங்கதா சார் உள்ள சாதாரணமாக தாசன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த வார்த்தை ப்ராப்ளம் அது கையிலாய வரைக்கும் போயிட்டுக்குது நம்ம பேர். நீங்கள் வாங்கதா சார் உள்ள சொல்லிவிட்டு மறைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பையனை வந்தான், காசு எடுத்துன்னு வந்தான். அதுக்கப்புறம் போயிட்டு உள்ள நான் அம்மையெல்லாம் சுற்றிட்டு என்னால் இதை ஜீரணிக்கவும் முடியல, மறக்கவும் முடியல.
இது எவ்வளோ பெரிய அனுகிரகம், இது சிவபெருமான் செய்த அனுகிரகம்லாம் அந்த நேரத்தில். இதெல்லாம் விட இது பெருசாக இருக்குது. கைலாய காட்சி கண்டது, 6 நிற்க வச்சுது. அப்போ அதெல்லாம் உண்மை தானே? இது உண்மையாக இருக்கிறது. இன்றைய நிலையில் எனக்கு வருகிற அந்த இடரை, அந்த பிராமண இடரை, அதை நான் யூகித்து கொண்டேன். அது அநேகமாக அந்த கோயிலில் பூசாரி வேலை செய்து செத்து போன ஆவியாக இருக்கலாம். அதனால் அது அந்த கோயிலில் சுற்றின்னு இருக்கிறதா இருக்கலாம். அதை பொறுத்த வரைக்கும் இவன் பிராமணெல்லாம் திட்டுறவன், பிராமணெல்லாம் எதிர்க்கிறவன், அவ்வளோதான். இவனை கோயிலில் வரக்கூடாதுன்னு எப்படின்னு மிரட்டுது. அதுதான் அவர் அந்த காட்சி தந்தோன்னா அங்கே இருக்கிற இறைநிலை, அது அங்கே இருக்கிற ஐயாரப்பன் கோயிலில் இருக்கிற இறைநிலை அதுக்கே தெரியல. அது பூஜை தான் செய்வாங்களே தவிர அவங்க அதெல்லாம் தெரியாத. திருமூலர் தான் சொன்னார், பித்தேரு மூடர் பிராமணர் தாமன்றேன்னார். அப்போ தான் ஞாபகம் வந்து, சத்தியமின்றி தனிவடியம் தான் இன்றி எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் வெறும் சாதி பித்தியேறிய மூடர்கள் பிராமணர் சொன்னார். சார் திருமூல நாயனார், நான் சாதாரண சொல்லலை. வருடத்திற்கு ஒரு முறை கண்ணை மூடுவார், தரப்பா 4 வாரி சொல்லி கண்ணை முடிப்பார். வருடத்திற்கு ஒரு முறை சொன்ன மந்திர பாடல ஒரு பாடல் இது. பித்தியரும் மூடர் பிராமணர் தாமன்றேன். ஏன் கோயில் வாழ்நாள் முழுந்த கோயில் பூசாரியாக இருந்திருக்கிறான் அவன். ஆனால் என்னை தடுக்கக்கூடாதுன்றது தெரியல அவனுக்கு. அந்த இடத்துல அந்த செத்து அந்த ஆவி அப்படி தடுக்க. ஆனால் அந்த புண்ணியந்தான். அந்த சிவபூதகண தரிசனம் சாதாரண விஷயம் இல்லை. அதாவது சரியாக சொன்னார். தாசரால் நான் உன் கண்ணுக்கு தெரிய வேண்டியதாக போச்சுன்னாரு. ஏன்னா அதனுடைய பாவ நிலைக்கு அவங்க கண்ணில் எல்லாம் படக்கூடாது அவங்க. ஆனால் வேறு வழி இல்லை, என்னை காப்பாற்றணுன்னா அதை அதட்டல் போட்டு தரத்தணும், அது கண்ணுக்கு தெரிஞ்சாகணும். அவரால் தான் உன் கண்ணுக்கு நான் தெரிய வேண்டியதாக போச்சுன்னு சொன்னோன்னு வேலை வெளுத்து போய் சரியான போச்சு. அது எங்கே போச்சுன்னே தெரியல. அது பிறகு அதனால தான் நான் அதை போற்றி திருநாமங்கள் அதை ஒன்று வைத்திருக்கிறேன். இடையூறு செய்த பிராமணாவை அதட்டி அந்த அதட்டல் சாதாரண அதட்டல், அது ஒரு அதட்டல் போட்டது பார்த்தா அந்த இறங்கும் போது அப்படி ஒரு அதட்டல் நம்மளால் கற்பனை கூட பண்ணி போட. அந்த ஆவி வெளுத்து போச்சுன்னா பரவாயில்ல, இன்னும் ஒரு அதட்டல் போட்டு இறங்கினேன். ஆனால் அவ்வளோ அழகான உருவம். அந்த மண்டபத்துக்கும் அந்த வயதுங்க அந்த 20 அடி உயரம் இருக்கும், பெரிய உருவம். அப்புறம் சொல்லிவிட்டு அவரால் தான் ஒன்று கண்ணுக்கு தெரியவிடும். அப்போது நம்மளை எவ்வளோ தூரம் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் பாருங்கள்ல. அங்கே இந்த கோயிலில் இருக்கிற ஐயாரப்பனும் அந்த கைலாய சிவனும் அங்கே இருக்கின்ற இறைநிலைகள் கண்டிப்பாக எல்லா கோயில்களிலுமே அந்த அரண் உரையும் கோயில்னா உண்மை தான், அது சிவன் உரையும் கோயில் தான். அங்கே எல்லாமே இருக்கிறது. கூடவே இந்த தொல்லையும் இருக்கிறது. இதுங்களுக்கு அங்கேயே சுற்றிக்கின்னு இதுங்க ஒரு ஆட்சி பண்ணின்னு இருக்குதுங்க இந்த பிராமணாவிங்கள்லாம். அதுங்களுக்குள்ள முடிவு எடுக்கிறதும் யாரை தடுக்கிறதுன்றதும் கெடுக்கிறதுன்றதும் அது மாதிரி பண்ணின்னு இருக்குது போகுது, அது மனுஷங்க பண்ணுற மாதிரியே. ஆனால் பக்தி இருந்தால் நாம் சிவனது பார்வையில் நாம் படுபவர்களாக இருந்தால் அந்த இடத்துல அதட்டி அந்த பிராமணாவி இடையூரை அந்த சிவபெருமான் நன்றி நீக்கி கொடுத்தான் நன்றி. அதனால தான் அதுக்கு இப்போ தான் நான் யோசிச்சு, இப்போ நம்ம எனது நிலைகள் தெரிந்து போய்விட்டது. இப்போது அந்த சம்பந்தராக இருந்தது உயர்ந்த பிறவிகள் தெரிந்து போய்விட்டு. அதனால் எனக்கு ஒரு இடரே அம்மை ஓடி வருகிறாள், இயேசுபிரான் ஓடி வருகிறார், இப்படி ஐயாரப்பன் ஓடி வருகிறார். அப்போ சாதாரண மக்களான உங்களுக்கு என்ன காப்பு இருக்குது? இப்படி ஒரு இடம் வருதே தெரியாது உங்களுக்கு. என்ன இடைஞ்சல் வருதுன்னே உங்களுக்கு தெரியாது. யார் இடைஞ்சல் பண்ணான்னே தெரியாது உங்களுக்கு. அதனால தான் நான் அதே அந்த பிராமணாவிகள் இடையூறு காப்பு என்று உங்களுக்கு அதை காப்பாக ஒவ்வொரு வகுப்பிலும் சொல்லுகிறேன். அது உண்மைதான். பிராமணாவிகள் எப்படி உலகிலே எப்படி பிராமணர்கள் ஒரு நான் பிராமின் திரும்பவும் சொல்கிறேன், ஆவரேஜ் நான் பிராமின்ஸ் அவங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை. இந்த ஆவரேஜ் நான் பிராமின்ஸ் என்ன சொல்கிறான், என்ன ஒன்றும் பண்ணலையே, நாங்கள் நல்லா தானே இருக்கிறோம், என்ன ஒரு இடைஞ்சல் பண்ண நீ மக்குட, உன்னால் அவனுக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை, நீ ஒன்றும் ஷைன் பண்ண போகிறது கிடையாது, அதனால் அவன் ஒன்றுமே செய்ய தான் மாட்டான். ஷைன் பண்ணார். காந்தி எழுந்து நின்னார், எவ்வளோ பெரிய மகான். அவர் ஏன் பிராமண கோட்சை சுட்டு கொண்டான்? ஏன் வேறு யாரும் சுட்டு கொண்டாருல? பிராமண கோட்சை சுட்டு கொண்டான். அவங்களால ஜீர்ணிக்க முடியாது. ஒரு நான் பிராமின் ரைஸ் ஆகி தேசப்பிதான்னு எழுந்து நின்று இவ்வளோ உலக புகழ் வாய்ந்தா அவங்களால ஜீர்ணிக்க முடியாது. சுட்டு கொண்டுட்டான் பாரு, ஏதோ ஒரு சாக்கை வச்சு ஏதோ விளக்கெல்லாம் கொடுக்குறான். இவரு தான் பாகிஸ்தானே பிரிக்கிறதுக்கு ஐடியா சொன்ன மாதிரி கொண்டு போகிறானுங்க. அந்த அளவுக்குலாம் கொண்டு போகிறானுங்க இப்போ இருக்கிற பிராமினுங்க. அந்த பிராமினால் இப்போ இருக்கிற பிராமினில் பார்த்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இவ்வளவுக்கு கொடூரமாக ஒரு காந்திய மேலே இவ்வளோ பழி போடுறானுங்கன்னா எவ்வளோ கொடூரமானவனுங்க இவனுங்க. சொந்த பேத்தி 80 வயசு அவருக்கு, சொந்த பேத்தி இங்கே தோல் மேலே கை போட்டுன்னு தள்ளாத வயதில் நடந்து போகிறாரு. அதை போட்டு
இளம் பெண்களோடு காந்தி அடித்த கூத்துன்னு போகிறான்லாம். இவெல்லாம் மனுஷன்லாம் இவனுங்க. அதான் இவனுக்கு ஏற்ற ஆச்சாரியம் எனக்கு வரான் இல்லையா? ஒரு ஆச்சாரியம் துறவியான்னு சொல்லிட்டு நாறுது இன்றைக்கி. அதான் நான் நினச்சி இதாண்டா நாறுது உங்களுக்கு. அதாண்டா இந்த மாதிரி போட்டான் பகவான். நீங்கள் போடுங்கடா, அவன் காலில் போடுங்கடா, குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு அயோக்கியன்னே போடுவானுக்கு போகுது. இன்னும் போனேன் அயோக்கியனுக்கு போட வேண்டிய நிலைமையில் வந்துடுச்சு இன்றைக்கி அவங்களுக்கு. அப்பவும் புத்தி வரல, அப்படி தான் இருப்பானுங்க. ஏன்னா பித்தேரும் மூடர் பிராமணர் தாமன்றே, மூர்க்கரும் முரடரும் கொண்டது விடார். மூடனுங்க அவனுக்கு புத்தி சொல்லி புரிய வைக்க முடியாது. செத்து சிவனாரி போகும்போது தான் அது ஜாதி புத்தியை வச்சு இடைஞ்சல் பண்ணுதுன்னா வாழுகிறவனு என்னதான் செய்ய மாட்டான். அதனால் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா உங்களுக்கு சொல்லுகிறேன், பிராமண தீமை என்பது அவ்வளோ சாதாரண தீமை அல்ல. அது ஆவரேஜ் நான் பிராமின்ஸ், சாதாரணமாக இருக்கிற நான் பிராமின்ஸாக அது தொடர்றதே கிடையாது. ஏன்? நீங்கள் தான் ஒன்றுமே ஒரு பிறண்டுக்குன்னு இருக்க போகிறீங்க. ஒரு ஷைன் பண்ணுற ஒரு பிராமணுக்கு போட்டியாக நீ வந்துட போகிறேன்னா முன்னாடியே அது ஈஸியாக கணிச்சு அந்த இடத்துல உங்களுடைய பேரனை பேத்தியை தலை தூக்காத அளவுக்கு தட்டிடுது. பிராமண ஆவியும் சரி, பிராமண பாவியும் சரி, உயிரோடு வாழ்ந்துற பிராமண பாவியும் சரி, செத்துப்போன பிராமண ஆவியும் சரி, இதுங்க அதை செய்யுது. இது நான் தெரிந்த பிறகு நான் எப்படி உங்களுக்கு சொல்லாமல் இருப்பது? ஐயரப்பன் எனக்கு தெரியப்படுத்தினார்ல, அந்த ஒரு இன்சிடென்ட்டுமோ அங்கேருந்து காப்பாற்றிட்டாருல்ல. அதுக்கு பிறகு எனக்கு என்ன பாடம்? இப்படி இருக்கிறதரா மக்களுக்கு எடுத்து சொல். இந்த பிளைண்டாக போய் நீங்கள் ஒன்றும் பிராமணனை போய் தாக்க வேணாம். நான் இப்போ உங்களெல்லாம் பிராமணெலாம் போய் தாக்குங்க நான் சொல்ல இல்லை. அவனுக்கு இடைஞ்சல் வராமல் பார்த்துங்க உங்களை. அதை தான் சொல்கிறேன். உங்கள் குழந்தைகளை இந்த பிராமண இடைஞ்சல் வராமையாவது காப்பாற்றிங்க. நீங்கள் எடுத்துமே அந்த பிராமணங்கிட்டே முட்டினா அவன் கரெக்டாக பாவம் 4 பசங்க இல்லை 2 பசங்க இருந்தால் அந்த டல்லாக இருக்கிற பசங்களாம் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி தூக்கின்னு வருவோம். ஏன்னா அவனால் பிராமண குழந்தைங்களுக்கு போட்டி கிடையாது. ஆனால் உங்ககிட்ட இருக்கிற பிரைட்டு சன்னோ டாக்டராக இருந்தால் தட்டிடுவான். அது என்ன பண்ணால் அதை கெடுத்துடலாம் சொல்லிட்டு கெடுத்து விட்ருவான். ஏன்? அவனுக்கு அந்த இடம் தான் பிரச்சனை. அவங்களுக்கு அந்த பிரைட் பீப்புள் தான் பிரச்சனை. பிரைட் நான் பீப்புள் தான் பிரச்சனை. அவங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. அதனால் இந்த மீதிக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து பிராமணனும் நீங்களும் தேவையில்ல அவங்க போல என்ன பண்ணுறாங்கன்றாங்க. சார் இந்த முட்டாளுங்க அதான்டா நீங்களும் அவஸ்தை பாருங்கன்னு நினச்சின்னு நான் இதான தான்டா இந்த மாதிரி இவ்வளோ முட்டாளாக நீங்கள் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் அனுபவிக்கிறீங்க. அவனை மூட பிராமணன்னு சொல்லிட்டு அவனை அனுபவிக்கிறான். நான் என்ன தான் செய்ய முடியும்? அதனால் உங்களுக்கு திரும்பவும் சொல்லி வைக்கிறேன், உங்களோட பேரனோ பேத்தியோ குழந்தைங்களோ பிரைட்டாக இருந்தால் ஜாக்கிரதையாக இருங்க. அவங்கள பிராமணர்கிட்ட அறிமுகப்படுத்தாதீர்கள். பிராமண பள்ளியிலையோ பிராமண கல்லூரியிலையோ பிராமணர்களை முன்வைத்த எந்த ஒரு அமைப்பிலே கண்டிப்பாக சேர்க்காதீங்க. நிறைய விஷயங்கள் இது சொல்ல வேண்டியது இருக்கிறது. நான் பல முறை சொல்லிவிட்டேன். எப்படி இதே வளனூர் ஹைஸ்கூலில் எப்படி பிராமணன் ஹெட் மாஸ்டர் எனக்கு எந்த மாதிரி தீமை செஞ்சார்னு பிராமண பிரம்மேந்திரி எனக்கு காமிச்சார் 15 வருடங்கள் கழித்து. பிராமண சப்போர்ட்டர் நான். பிராமணர்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்கள் தந்தையாரை ஆர்வியூ பண்ணும்போது அப்போ சொன்னார், முட்டாளே உனக்கு நடந்ததே உனக்கு தெரியாதுற. நான் பிராமணரை தொட்டு நீ பிராமணனை கண்மூட்டிலாம் ஆதரிக்காத. உங்கள் அப்பா தான் புஷால், நீ தான் முட்டாளுனார். நான் உனக்கு அனுகிரகம் பண்ணுறேன், அப்போ தான் உனக்கு புரியனார். அப்புறம் அவர் அன்றைக்கி அனுகிரகம் பண்ணால் என் கனவுல நைட்டு பார்த்தா முழுக்க பிராமின் ஹெட் மாஸ்டர் எப்படி நான் ஸ்கூல் ஃபஸ்ட் வரக்கூடாதுன்றதுக்காக எத்தனை என்ன பண்ணார்ன்றதெல்லாம் அப்படியே ஓடுது சினிமா படம் மாதிரி. அதிர்ச்சியாக எழுந்து உட்காந்தேன் நான். அவர்கள் தீமையும் செய்கிறார்கள், அதை நீ கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கும் அதை செய்கிறார்கள். அப்போ தான் அதை கண்டுபிடிச்சாதான். கண்டுபிடிக்க முடியாத இந்த ஆளுங்க தான் கும்ப கூடி நம்மளை எதிர்க்கிறது. நீ என்னத்துக்கு அனாவசியமாக அனுபவத்தோடு சொல்கிறேன் நான். இதை விட வேறு என்ன அனுபவம் வேணும்? எல்லாத்துலேயுமே உலகியல்னே இப்படி இருக்கிறது, ஆவியல் நிலையிலே இந்த இப்படி பண்ணுது. இப்போ நான் என்ன தான் செய்கிறது? பார்த்துன்னு கம்முன்னு இருக்கிறதா? எல்லாம் நல்லா கெடுக்கிட்டேன்டா நம்ம தலையெழுத்து அவன் கெடுக்க தான் செய்வான். என்ன செய்யறது? அப்படியே அந்த மாதிரி என்னால் போக முடியாது. போனால் அது என்ன வீரம்? சிவன் இருக்கிறான். அது பிராமண ஆவியாக இருந்தால் பாவியாக இருந்தானே இறங்குறாம்பா சரியல்னு தைரியமாக நில்லு. அந்த இடத்துல சிவனை உனக்கு பாதுகாப்பு ஐயாரப்பனேன்னு கேளு. உங்களால் முடியலன்னும் பொழுது எனது அனுபவத்தை முன்வைத்து கேளு. தாசசாமிகளே அன்றைய பிராமணா இடையூறு காப்பாற்றினாய் ஐயாரப்பனே, எங்களையும் இப்படி இடையூறு வராமல் காப்பாற்று. நான் சொல்கிறது சரி தானே இல்லையா? ஓம் இடையூறு செய்த பிராமணாவியை அதட்டி தாசசாமிகளை உள்ளே வருமாறு அழைத்தருளிய திருவையாறு ஐயாரப்பனே போற்றி போற்றி.